கனத்த ரசாயன உரையை விட மெல்லிய பழத்தோல்கள் ஆரஞ்சு சுளைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும். இயற்கையை மிஞ்சியது எதுவும் இல்லை என்பதை திரும்பவும் கூறுகிற வகையில் இதோ ஒரு குறிப்பு. டோக்லா யூஸ்வலாக கடலை மாவில் தான் பண்ணுவாங்க. நான் ஒரு சேஞ்சுக்கு ரவையில் பண்ணுறேன். கடலை மாவுனா கொஞ்சம் வயிறு உபசம் அப்படிலாம் ஆகுறதுன்றதுனால ரவையில் பண்ணுறேன். ரவைன்னா நம்ம உப்புமா பண்ணுவோம். உப்புமானா நிறைய எண்ணெய்லாம் விட்டு அது கொஞ்சம் ரொம்ப ரிச் ஆகிடும். அது வந்து நம்ம கொஞ்சம் சில பேர் நிறைய பேருக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அது டைஜஷன் ஆகாது, ரொம்ப மந்தமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த ரவா டோக்லாவில் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக விடுவோம். ஒரு ஸ்பூன் எண்ணெயிலேயே ஒரு 4 பேர் ஃபேமிலி சாப்பிட்ற மாதிரியான இப்போ ஒரு டோக்லா இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது 1 கப் ரவை. இது வறுக்காமலே எடுத்துக்கலாம், வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு மேலே புளிக்கணும்னு இல்லை, புளிக்காத தயிரே 1 கப் விடணும். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விடணும். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா அதில் போட்டுக்கலாம். பாதி கொத்தமல்லி போட்டுடணும். திட்டமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போடணும். உரைக்க வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லாட்டா கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஊறணும் 20 மினிட்ஸ். ரவை நல்லா ஊறினா தான் அது உப்பி வரும். ரவா டோக்லாவில் என்ன அட்வான்டேஜ்னால் இது உப்புமா மாதிரி நிறைய எண்ணெய் விடாமல் பண்ணுறதுனால நமக்கு அதனால் அது டைஜஷன் ப்ராப்ளம், இன்டைஜஷன்லாம் கண்டிப்பாக வராது. அது போக இது வந்து உப்புமா மாதிரி நிறைய வச்சு சாப்பிட்டா தான் வயிறு ரொம்பன்னு கிடையாது. இது ஒரு 4 ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். மேலே சாப்பிடணுன்ற ஒரு அர்ஜ் இருக்காது, ஒரு தேவை இருக்காது. இப்போ இது 20 மினிட்ஸ் ஊறி எடுத்து இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். பிளேட்டில் வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணணும். அதை இது ஸ்டீம் பண்ணுறோம். வறுத்து அது நல்லா எண்ணெய் ஊற்றி நெய்யை ஊட்டு அப்படிலாம் பண்ணாமல் இது வெறும் ஸ்டீம் பண்ணுறோம். லைக் இட்லி மாதிரி. எவ்வளோ இட்லி நமக்கு சேஃபோ அந்த மாதிரி இந்த டோக்லாவும் நம்ம ஹெல்த்து ரொம்ப வயத்துக்கு ரொம்ப ஒரு இனிமையான ஒரு பலகாரம். நமக்கு அது ஜீரணத்துக்கும் வயசானவங்கள்லாம் தாராளமாக சாப்பிடலாம். அது முன்னாடி முதல்ல 1 கப் தண்ணி விட்டுடணும். வச்சுட்டு இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அந்த ஸ்டீம் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் நாள் ஸ்டீம் வரணும். நல்லா வெந்துட்டு குக்கர்லேருந்து இதை வெளியில் எடுத்து அப்படியே கவுத்தா அது அப்படியே கேக் மாதிரி வந்து விழும். நல்லா வெந்துட்டான்றதுக்கு இப்படி விட்டு பார்க்கணும். பார்த்தா ஒட்டாமல் வரும். கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்றது ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும். இது கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டுறேன். பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது அப்படியே மேலே தூவி விட்டுடலாம். இது சுவையான சத்தான ஆரோக்கியமான ரவா டோக்லா இப்போ ரெடி ஆகிடுது.